இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு நீங்க ஒவ்வொரு ராசிக்குமா ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு. இந்த கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு பிறப்பு பலன்? கடகராசி தான் பாருங்க, தாய்மை குணம் கொண்டவங்க இவங்க ஏன்னா காலபுருஷனுக்கு நான்காம் வீடு, சந்திரனுடைய உச்ச வீடு, ஆட்சி வீடு, குருவோட உச்ச வீடு. அப்ப குருவு சந்திரன் இணையக்கூடிய வீடு. கடகராசிக்காரங்க. ஓ, கடகராசிக்காரர்களுக்கு துரோகம் நினைக்கிறவங்களுக்கு யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். ஏன்னா இவங்க மனசுக்குள்ள ஒண்ணுமே அடிச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எமோஷனல் அதிகமா வெளிக்காட்டக்கூடியவங்க தான். உண்மைதான். என்ன ஒரு விஷயம் சந்தோஷம் வந்தாலும் பாருங்க முகத்துல காட்டுவாங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒரு வஞ்சிட்டாங்க கண்ணில் பாத்தீங்கன்னா கண்ணீர் அப்படி தேங்கி நிற்கும். இது நான் பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ரொம்ப அதிகரிச்சுட்டே போவோம். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அனுசரிச்சு போகக்கூடியவங்க. உடனே பாருங்க நட்பா பழகி பேசி சிரிச்சுக்கூடியதுதான் கடகராசிக்காரங்களும் பெரும்பாலும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். சிரிச்ச முகமா இருக்கக்கூடியவங்க தான். அதே மாதிரி சமையல் நல்லா பண்ணுவாங்க. யாரையுமே பாருங்க தன்னுடைய சமையலால வசியப்படுத்தக்கூடியவங்க கடகராசிக்காரங்க தான். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு, மேஷம் ராசியில் ஆரம்பிச்சு மீனம் ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், அதே மாதிரி நம்பராலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எண் கணிதம் பார்த்து சொல்லக்கூடியவங்க, வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பல துறைகள்லையும் வல்லுனராக இருக்கக்கூடிய நம்மளுடைய SR சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய நிறைய பதிவுகள் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல நல்ல பதிவுகள் கொடுப்பீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கணிப்புகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்க பிறப்பு பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆக்சுவலா அந்த பிறப்பு பலன் அப்படின்னு என்ன, பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒவ்வொரு ராசிக்குமா எல்லா மக்களுக்கும் காமனா தானே இருக்கும். அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களோட பிரம்மா இந்த பூ உலகில் அவங்கள படைப்பாங்க? முதல்ல ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சுடர் SR சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது பிரம்மனுடைய படைப்பு, அந்த குழந்தை நம்ம ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம தான் விரும்பி இந்த குழந்தை நமக்கு அப்படி கிடையாது. அந்த குழந்தை அதுதான் பார்த்துக்கு இந்த அம்மா படம் நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொல்லி போய் பிரம்மன்ட்ட போய் கேட்குமா. ஓ, குழந்தைதான் இந்த பெத்தவங்களை சூஸ் பண்ணுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கர்மா தான் அங்க இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த குழந்தையோட பிறப்பானது அதுதான் விரும்பி நம்மகிட்ட வருது. அதனால பாருங்க, 1000 அணுக்கள் இருக்கிறதுல அந்த ஒரு அணுக்கள் தானே முந்தி மோதி போய் போட்டி ஓட்டு வருது. அப்ப அங்கேயே அதுக்கு ஒரு போட்டி உருவாயிருது. அதான் பாருங்க பிரம்மன் ரகசியம். ஒரு குழந்தை சிரசோதயம் அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த சிரசோதயம் நடக்கிறப்ப லக்கணம் அன்னைக்குள்ள கோச்சார நிலைகள்ல கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்கோ அப்பதான் பாத்தீங்க இந்த குழந்தை இந்த நட்சத்திரத்தை பிறக்கணும், இந்த இதெல்லாம் பிறக்கணும். அப்ப இது முன்ஜென்ம வினைதான். இப்ப ஒருத்தருடைய கர்மாவானது ஒரு நட்சத்திரத்துல ஒரு நாள் இறந்துறாரு அப்படின்னா, இப்ப ராகுதிசையில திருவாரூர் பிறக்கிறாரு அப்படின்னா, திருவாரூர்ல முழுசுமே பிறக்கிறப்ப இருக்காது. திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்தாங்கன்னா ஒரு 1.5 வருஷமா 2.5 வருஷமா இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா முன்ஜென்ம விட்ட குறை தொட்ட குறை தான். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை முன் ஜென்மத்துல திருவாரி 4ஆம் பாதத்துல அந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த மீதி கர்மாவை கழிக்கிறதுக்காகத்தான் இந்த திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்து என்னென்ன செஞ்சாங்களோ அந்த முன்ஜென்ம வினைக்கு ஏற்ப நன்மையோ தீமையோ அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கு. இன்னொன்னு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க
எல்லாமே அன்னைக்கே நம்ம தலையில எழுதிட்டானே, எதுக்கு நம்ம கோயிலுக்கு போகணும், எதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம வீட்டுல சாயா தூங்கலாமே, அதுவா நடக்கும்ல அப்படின்னு என்ன எல்லாமே எழுதி அனுப்பிச்சிட்டாங்க நம்மள. நம்ம என்ன வேண்டுனாலும் வேண்டலனாலும் நடக்கிறது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மனே எழுதியிருப்பாரு. சில விஷயங்கள் தான் நான் பண்ணுவேன், சில விஷயங்கள் மனிதரோட முயற்சியில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அப்ப நம்ம முயற்சி எடுக்கலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாமே ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுருந்தா நடக்குமா? நடக்காதுல்ல. நிறைய விஷயங்கள்ல உன்னுடைய முயற்சி தான் வெற்றி வரும் அப்படிங்கிற சில விஷயங்கள், சில சூட்சுமங்கள் வந்து சொல்லிடுவாரு. அப்ப எந்த நேரத்துல எங்க போய் லாக் ஆகுற, அப்ப அதுக்குன்னு பாருங்க முன்ஜென்ம கர்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் கை தூக்கி விடுவாங்க. அதான் நிறைய பேருக்கு தெரியும். அது வந்து எப்ப நான் லாக்ல போய் இருந்தேன், இனி ஒருத்தர் கை தூக்கி கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். இதான் பாருங்க பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குன்னு சொல்றது. 7 தலைமுறைக்குள்ள நம்மளே பாருங்க அந்த குடும்பத்தை சனிச்சிருப்போம். நம்மளே முப்பாட்டம்னா ஒரு 5 தலைமுறை சனிச்சு நம்ம என்னென்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சோமோ அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பாருங்க அந்த 5 நம்ம தலைமுறையா வந்து பிறப்போம். இதுதான் சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, தாத்தா மாதிரி இருக்கா, பாட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குணாதிசயங்கள் அப்படி நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். இதுதான் முன்ஜென்ம கர்ம பதிவு அப்படிங்கிறது. ரொம்ப அருமையா சொன்னீங்க. முதல்ல மக்களுக்கு வந்து அவங்கவுங்க ராசியை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரியணும் அந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ராசிக்கான பிறப்பு பலனை பார்க்கும் பொழுது இன்னும் முழு விவரங்கள் வந்து அவங்களுக்கு புரியும். ரொம்ப அழகா பிறப்பு பலன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கடகராசி. கடகராசி நேயர்களுக்கு நீங்க ஒவ்வொரு ராசிக்குமா ரொம்ப அழகா சொல்லிட்டு வரீங்க பிறப்பு பலன் எப்படி இருக்குன்னு. இந்த கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு பிறப்பு பலன்? கடகராசி தான் பாருங்க தாய்மை குணம் கொண்டவங்க இவங்க வந்து. ஏன்னா காலபுருஷனுக்கு 4ஆம் வீடு, சந்திரனுடைய உச்ச வீடு, ஆட்சி வீடு, குருவோட உச்ச வீடு. அப்ப குருவு சந்திரன் இணையக்கூடிய வீடு. அப்ப இவங்களுக்கு பாருங்க ரொம்ப வந்து கருணை உள்ள அதிகமா இருக்கும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி யார் வந்து வீட்டுக்கு வந்தாலும் பாருங்க சாப்பாடு போட்டு அழகு பார்க்கக்கூடியவங்க. இவங்க வந்து மற்றவங்கள பார்த்தாலே முகத்துல பசிந்தா தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் கடகராசி. அதாவது ஆணாக இருந்தாலும் அப்படித்தான், பெண்ணாக இருந்தாலும் அப்படித்தான். ஆனா இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து நேருக்கு நேரம் பேசக்கூடியவங்க. நிறைய எதிரிகள் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்பயுமே வந்து இவங்களை சுத்தியே பார்த்தாலே ஒரு எதிரி இருந்துதான் இருப்பாங்க. ஒரு எதிரிகள் கூட்டத்தோட நடுவுல இருக்கணும். ஆனா இவங்களுக்கு தெரியாது, நம்ப மாட்டாங்க. நான் நேரதானே இருக்கேன், நான் நேர்மையா இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் அவங்களாம் பாத்துக்குவாங்க அப்படின்னு கடவுள் மேல பழிய போட்டுருவாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தான் நிறைய பாருங்க, இவங்களுக்கு என்னதான் துரோகம் பண்ணாலும் அவங்களுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு அடுத்த கட்ட பனிஷ்மெண்ட் கிடைக்கும். நான் கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரர்களுக்கு துரோகம் நினைக்கிறவங்களுக்கு யாரு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் பனிஷ்மெண்ட். ஏன்னா இவங்க வந்து மனசுக்குள்ள ஒண்ணுமே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி எமோஷனல் அதிகமா வெளிக்காட்டக்கூடிய இவங்க தான். உண்மைதான். என்ன ஒரு விஷயம் சந்தோஷம் வந்தாலும் பாருங்க முகத்துல காட்டுவாங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு வஞ்சிட்டாங்க தானே கண்ணில் வந்து பாத்தீங்கன்னா கண்ணீர் அப்படியே தேங்கி நிற்கும். அந்த முத்து கீழே விழுகாது, இருக்கும். உண்மைதான். எனக்கு நிறைய கடகராசியை தெரியும். நிஜமா நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான். அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா பாருங்க அப்படி கண்ணை பார்த்தா நமக்கு தெரியும், ஐயோப்பா இப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் தண்ணீர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் கடகராசிக்காரர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஏதாவது ஒருத்தர் யாராவது ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க அவங்களால தாங்க முடியாது. அதையே மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே வந்து ஒரு மன அழுத்தமாவே இவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். ஆனா இவங்களுக்கு வந்து நிறைய திறமைகள்லாம் நிறைய இருக்குது. இவங்க தான் பாருங்க நிறைய பிசினஸ் பண்ண இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து யார்கிட்டையும் போய் இருந்து ஒரு வேலை பார்க்கறது பிடிக்கவே செய்யாது. சுதந்திரமா இருக்கணும். எனக்கு குரு உச்சம்ல அங்க, அப்ப இன்னொருத்தர் சொல்லு கட்டுப்பட மாட்டாங்கல்ல. அப்ப எனக்கு திறமை இருக்கு, நான் தனியா வேலை பார்த்துக்கிறேன். இவங்க போய் இன்னொருத்த வேலை பார்த்தாலும் அந்த வேலை பார்க்கறதுடைய அதிர்ஷ்டம் வந்து அந்த ஓனருக்கு தான் போகும். இவங்க எந்த தொழில்னாலும் பண்ணலாம், விவசாயம் பார்க்கலாம், அதே மாதிரி உணவு சம்மந்தப்பட்டது பார்க்கலாம், நிறைய இவங்களுடைய வந்து எல்லாமே நல்லா பார்க்கலாம். எந்த தொழிலும் சிறப்பா இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு பாஸ்ட் ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்சாலும் ஒரே வெறியோட வந்து இவங்க வந்து டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது நான் பெரிய இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டே போகும். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல அனுசரிச்சு போகக்கூடியவங்க. உடனே பாருங்க நட்பா பழகி பேசி சிரிச்சுக்கூடியதுதான் கடகராசிக்காரங்களும் பெரும்பாலும் எல்லாத்துக்குமே பிடிக்கும். சிரிச்ச முகமா இருக்கக்கூடியவங்க தான். அதே மாதிரி சமையல் நல்லா பண்ணுவாங்க. யாரையுமே பாருங்க தன்னுடைய சமையலால வசியப்படுத்தக்கூடியவங்க கடகராசிக்காரங்க தான். என்னதான் கோபம் இருந்தாலும் வெளிக்காட்டவே மாட்டாங்க. அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசி சமாளிக்கக்கூடியதா அந்த பக்குவம் இருக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க. இவங்களுக்கு வந்து மன அழுத்தம் மட்டும்தான் காரணம். ஏதாவது அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில வந்தால் ஜெயிக்க முடியும். நிறைய கடகராசிக்காரர்களுக்கு பாருங்க புத்திர தோஷம் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி வந்து சில வழிபாடுகள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று பெண்களா இருக்கும், பெண் குழந்தைகளா இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகளா இருக்கும்.
இதனாலதான் பாருங்க இவங்களுக்கு அந்த ஒரு பிள்ளை பத்தி ஏங்குறது செய்யறது. பையனா இருந்தா ஆஹா எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா நல்லா இருக்குமே அலங்காரம் பண்ணி, ஏன்னா ரசனை ரொம்ப அதிகமா இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு. நல்ல அலங்காரம் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குமே உள்ளுணர்வு இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய வந்து புத்திர தோஷம் அதிகமா இருக்கும். துணைன்னு ஒண்ணு சேர்க்கிறப்ப பொருத்தம் பாக்குறப்ப அதிகமா கவனமா பார்த்து சேர்த்தா வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும். ரொம்ப மென்மையா சாஃப்டா இருக்கக்கூடியவங்க. அதுக்காண்டி ரொம்ப வலிமை இல்லாதவன்னு சொல்ல முடியாது. இவங்க வலிமை வேற யாருக்குமே கிடையாது. மன வலிமை ரொம்ப அதிகமா உள்ளவங்க தான் இவங்க. ஓகே, இவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் என்ன? இவங்களுக்கு வந்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ரோட்டோரத்துல நிறைய பேர் முதியவர்கள் வந்து இடம் இல்லாம படுத்திருப்பாங்க, வயதானவங்க. அவங்களுக்கு பாருங்க கொசுவத்தி சுருளும் அதே மாதிரி போர்வையும் வாங்கி தரணும். போர்வையும் கொசுவத்தி சுருளும் இது மாசத்துக்கு ஒரு டைம் வாங்கி கொடுத்தாலே போதும். இவங்களுடைய கர்ம பலன்கள் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்க கடகராசியில தான் செவ்வாய் அப்படிங்கிற வந்து நீசமாகறாரு. அதனால இவங்களுக்கு வந்து அந்த குளிருக்கு நடுங்கிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு போர்வையும் அந்த சுருள்வத்தி கொசுவத்தின்னு அது கூட நிம்மதியா தூங்குவாங்க. அந்த தூக்கத்துக்கு இவங்க வந்து ஒரு உதவி பண்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு நிம்மதியான லைஃப் அமையும். சூப்பர், ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்க. கடகராசியோட இந்த வாழ்வியல் பரிகாரம் எப்படி இருக்கு, என்ன பண்ணா அவங்க லைஃப் ரொம்ப சிறக்கும், கர்மா கரையும் அப்படின்னு சொன்னதற்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.